அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேஎல் யூனியன் டிப்ஸு 3 PM 50 டா நம்பர் 136 புதன்கிழமை 16/4/2025 கேசிங் என்ன வைப்போம். ஸோ வீக்லி சார்ட்டும் டெய்லி சார்ட்டு தான் நேற்று கொடுத்த மாதிரியே. ஸோ இன்றைக்கான கேசிங்ஸ் பார்ப்போம், அதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்ப்போம். ஸோ டெய்லி அண்ட் வீக்லியும் தான் எடுத்தேன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்தேன், உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ பி போர்டு, ஸோ ஏ போர்டில் 1 அதிகபட்சமாகவும் சப்போர்ட்டு மெயின், அடுத்தது 4, 9 அல்லது 2 சியில் வரலான்னா தூக்கி மேலே தான் போடுவான். ஏ போர்டு சி போர்டு 8 அல்லது 3 0 போகணும்னு சொல்லியிருந்தேன். மொத்தம் 6 நம்பர் கொடுத்தேன். அது 6ஆம் நம்பரு பர்ஃபெக்ட் பாஸு. ஒரு வாரத்தில் ரிசல்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதனோட தேடுதலில் வெற்றி கிடச்சிச்சு. ஸோ ஆல் போர்டு 20 பாஸு, எல்லா ஆப்ஷனும் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே வேர்ட்ஸ். இனி அடுத்த நாளுக்கான கெஸ்ஸிங்ஸ் பார்ப்போம். ஸோ சியில் 0 2 2 2 2 0 0 தான், சப்போர்ட்டில் 5 அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தோம். சரி, இன்றைக்கி நான் ஆப்ஷன்ஸ் பார்க்குறேன். அதுக்கப்புறம் டியரில் சி போர்டில் 7 தான் பாஸு, 6 மணிக்கு 2 பாஸு, 0 சென்டர் பாஸு. ஸோ எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் குறைச்சி கொடுத்துட்ருக்கோம். நான் 807 ஒரு 7 வச்சுருந்தா 407 பாஸ் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்ஸ் இருக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். உங்களோட கெஸ்ஸிங் வர ஐடியாவில் என்றைக்குமே மாற்றம் வேண்டாம். இது என்னோடய ஐடியா. இந்த ஐடியாவில் உங்களுக்கு ப்ளஸ் ஆர் பாயிண்ட் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா எடுத்துங்க. ஸோ இது தினசரி ஆடுறதான், ஒன்லி ஃபார் கேரளா மாநிலம் மட்டும். இன்றைக்கி ஜெயிச்சான்னு சொல்லி யாரும் ஆட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் ஏ பி சி ஆப்ஷனுக்கான பெட்டிங்கு. டெய்லி சார்ட்டில் ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஆட்டமாக இருக்கும். கவனிச்சிங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏ போர்டு எடுக்கலாம். ஸோ அது ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது பாருங்கள். டெய்லி சார்ட்டில் 5க்கு 5, 0க்கு 0, 3வது 1 அல்லது 6 அடி பண்ணால் அதே மாதிரி அடித்தான். அடுத்தது 9க்கு பவர். இப்போ 2 நாள் ஸ்ட்ரெயிட்டு, 2 நாள் அடுத்து பவர் ஆடிட்டான், விட்டுன்னு நினச்சான். ஆனால் 2 பவர் ஆடிட்டான். 2 ஸ்ட்ரெயிட்டு 2 பவர் ஆடிட்டான். இப்போ நம்ம என்ன நினைக்க போகிறோம், இப்போ 1 ஏ போர்டு வந்துச்சு. அதுக்கு வாரச்சாட்டில் போன வச்சா கொடுத்தது எங்கேருந்து நம்ம எடுத்தது எல்லாம் கொடுத்துட்டேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டாக இந்த கான்செப்ட்லேயே இந்த 6க்கு இது 1க்கு அப்படியே 6 வருமா பாருங்கள். 6ங்கிற ஒரு ஆப்ஷனுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். அல்லது 7 எங்கன்னா இந்த கான்செப்டில் 712 712. ஸோ அப்போ ஏ போர்டுக்கான ஆப்ஷன்ஸ் என்னோடய கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கும். 6 7 அப்படிங்கிறத நான் டார்கெட்டாக கொடுக்குறேன். ஸோ இந்த டார்கெட் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தால் எடுத்தாடுங்க. ஓகேங்களா? அடுத்தது பி போர்டுக்கான கெஸ்ஸிங். பி போர்டுக்கான கெஸ்ஸிங்ஸ்ன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கவனித்து நல்லா பார்த்தாணுமா பி போர்டுக்கான கெஸ்ஸிங் கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். 1 1 1 3வது 1 அல்லது 6 இப்படியே வாய்ப்பு இருக்கா பாருங்கள். ஸோ 3 2 1 அப்படின்னு எதாவது 6 இருந்தால் 6 அல்லது 1 அப்படிங்கிற ஆப்ஷன் எது வருமா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஸோ இது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் எடுத்துக்கிற நம்பரு. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு நல்லா கவனித்து பாருங்கள். பி போர்டில் 1 அல்லது 6 அப்படின்னு ஒரு கான்செப்டாக வந்த மாதிரி இருக்குது எனக்கு. இந்த கான்செப்ட் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அது இருக்குதான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே வர்ஸ். அடுத்தது நம்ம இன்னொன்று கவனிச்சாகணும். 71 இங்கேருந்து வரும்போது இங்கே ஒரு 71, ஊர்லேயும் 71 வருவானா அப்படின்னு நம்ம கவனிக்கணும்ல. அப்போ ஏபியில் 3வது 71 எப்படி ஆடுவான்னா 26க்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அல்லது 76 அல்லது 26, 66 தான் கொடுத்துட்டோம்ல, 21. ஸோ இந்த மாதிரி 71 26 76 21 அப்படிங்கிற கான்செப்ட் ஏபியில் 3வது ஸ்டெப்பு வரும்போது ஒரு வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல அப்படி கான்செப்ட் இருக்குது, வேறு வழி இல்லை. இப்போ சி போர்டுக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா வார சாட்டில் 2 நாள்
2 0. ஸோ 2 2க்கான ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அல்லது இது பவரா, அல்லது இதில் இன்னொரு ஆப்ஷன் 9. 9 ஏன் தரேன்னா 920 920. ஸோ அந்த கான்செப்டில் 920 வருதா பாருங்கள் 9. ஸோ அப்போ நான் இருக்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டேன். ஏ போர்டில் 6 அல்லது 7, பி போர்டில் 6 அல்லது 1, சி போர்டில் 2க்கு பவரு அல்லது 9 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். 2 2 ஆனால் கடைசியாக 3 கூட கொடுப்பான் சி போர்டில். ஸோ அப்போ 2D 62 67 69 63 72 73 77 79. ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கா அப்படிங்கிறத 2Dயில் பாருங்கள். அதே 61 71 அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் பார்க்கணும். இப்போ 3D ஏ போர்டில் 6 அண்டு 7, பி போர்டில் 1, 3வது 1 வரும்போது 1 6 அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கும்போது 6 தான் ஃபஸ்ட்டு வைப்பேன். சி போர்டில் 0 0 0 662 669 769 663 763. இந்த கான்செப்ட் எது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். இதில் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் எடுத்தாடுங்க. ஸோ பி போர்டு சேஞ்சஸ் 6ன்னு வச்சுருந்தாலும் உங்களுக்கு மேற்கொண்டு ஒரு கருத்து தான் பார்த்துங்க. ஸோ ஓகே வர்ஸ், இன்றைக்கும் ஒரு 6 நம்பர் தான். அடுத்தது டிஆரோட கேசிங்க பார்ப்போம். டிஆர் விருப்பக்கிறீங்க பார்க்கலாம். ஸோ டிஆர் ஏ போர்டில் 4 அல்லது 1, பி போர்டில் 6 அல்லது 4, சி போர்டில் 9 அல்லது 4. ஆல் போர்டில் 4ங்கிற ஆப்ஷன்ஸ் 2D 46 49 14 41. 3D 4 6 4 164 அப்படிங்கிற ஆப்ஷனும் 194 144 அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. 6 PM சொல்ல பொறுத்த வரைக்கும் 2D 69 65 95 55 85 89. 3D 695 895 855 அப்படிங்கிற 655 அப்படிங்கிற கான்செப்ட் சொல்கிறேன். 8 PM ஷோ 2D 45 40 42 44. 3D 445 440 425 420. ஸோ இந்த கான்செப்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்தாடுங்க, பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள், வெற்றி நிச்சயம். மற்றும் நாளை ஒரு சிறப்பான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.